MTV கிரைம்ஸ் புரட்டின் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8 ஒரு ரிவ்யூ. கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரபரப்பா பேசி, வழக்கமாவே ஒரு டாஸ்க் அப்படின்னா அதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு கலா இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போது அந்த டாஸ்க் வந்து பரவலா நல்லா பேசப்படும். ஆனா கடந்த வாரத்துல வந்து நொய்யின்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேச்சை வந்து விஜய் சேதுபதி வந்து சூப்பரா கொடுத்தாரு. சனிக்கிழமை விஜய் சேதுபதி வந்த உடனே அழகா கியூட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இந்த வாரத்துல ஒரு வித்தியாசமா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போனார். உள்ள போன உடனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தார். இங்க நிறைய பேருக்கு இருக்கிறது பிடிக்கல, சரி இருக்கிறது பிடிக்காம ஏன் இருக்கணும், ஒருத்தரை வேணா எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சத்யா தான் ஏற்கனவே நிறைய தர வந்து எனக்கு போதும்னு தோணுது, எனக்கு வீட்டு நினைவு வந்துருச்சு, பையன் நினைவு வந்துருச்சு, அதனால இதுக்கு மேல நான் இருந்து என்ன பண்ண போறோங்க மாதிரி ஒரு சலிப்பாவே சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்களோ என்னன்னு தெரியல. அவர் எந்தவித இது இல்லாம வந்த உடனே சரி சத்யா உங்களுக்கு தான் இருக்க விருப்பம் இல்லல்ல, நீங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதை கவட சொன்னேன். சத்யா வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியில போயிட்டு அவரை பத்தியான ஒரு கியூட்டான ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க போது அவருக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சார் நான் இவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன். ஆமாங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணிருக்கீங்க, இப்பயா தோணுதா அப்படின்னு அப்படி ஒரு வழியை இழுத்தார். ஆனா இருந்தானாலும் வெளியில போய் உங்களுக்கான வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரை வாழ்த்தி அனுப்பிச்சாரு. சத்யாவை பத்தி ஒருவேளை யாருக்கும் தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து NS கிருஷ்ணன் பேத்திய திருமணம் முடிச்சவர் தான். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பாடி பில்டர். இங்க ஒருவேளை அவருக்கு சாப்பாடு கூட சரியா செட் ஆகாம இருக்கலாம். அதனால கடந்த 2-3 வாரங்களாவே அவர் கொஞ்சம் டல்லா தான் இருந்தாரு. இந்த தடவை 2 எவிக்ஷன் இருக்கு, அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து தெளிவா வர முடிஞ்சு. ஆனா உள்ள வந்தார், கேம் ஆரம்பிச்சார், ஒருத்தரை பிடிச்சிட்டார், நம்ம அருணை தான் பிடிச்சு வாட்டினார் அப்படிங்கிறவரை அவருக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே அவர் வரும்போதே எனக்கு விடுதலைக்கான ஒரு ப்ரமோஷன் சூப்பரா கொடுத்துட்டீங்கன்னு ஒரு விஷயம் சொன்னார். அப்ப விடுதலைக்கும் இந்த அருணை எந்திக்க வைக்கிறதுக்கும் அவர்கிட்ட உள்ள உரையாடலுக்குமே மிகப்பெரிய நெருங்கிய ஒரு தொடர்பே இருந்துச்சு. தொழிலாளர் கொஞ்சம் ஏளனமா பார்த்தார், தரம் தாழ்த்தி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தார். ஆனா அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்ட உடனே அருண் இல்ல சார் நான் அப்படி செய்யவே கிடையாது, நான் என் வீட்டுல உள்ள ஒரு ஆளா ஃபீல் பண்ணி தான் அந்த வார்த்தைய சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நின்னாரு. சில இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் கூட விஜய் சேதுபதி வந்து பின்னணி குரல் மாதிரியான ஒரு விஷயத்துல அவர் தெளிவா ஒரு விஷயத்த சொன்னார். நீங்க புரிஞ்சுச்சா புரியலையா அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம் சொன்னார். நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து வீட்டுல உள்ள ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருந்தா உங்க ஃப்ரெண்டா வரக்கூடிய தீபக் இருக்கார் இல்லையா, தீபக் கிட்ட நீங்க அந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. அதையும் மீறி நீங்க வீட்டுல உள்ள ஒரு ஆள் மாதிரி லேபர்ங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா உங்க நண்பர் விசால் சொல்றாருல, அவர் சொல்றதையாச்சும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும். அப்போ நீங்க வீட்டுல உள்ள மாதிரி இல்லாம அந்த வார்த்தைய நீங்க டவுனா தாழ்வா நினைச்சதுனால மட்டும்தான் இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண வச்சதுங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்கனாரு. கடைசியில வேற வழியே இல்லாம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சரி சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அருணை வந்து வதக்கி எடுத்துட்டார். ஏன்னா அவர் சொல்ல கிளிப்பிள்ளைங்க மாதிரி திரும்ப சொல்லிட்டு இருந்தார். அதே நேரத்தில் அவர் விடுதலையில வந்து ஒரு தொழிலாளரா நடிச்சிருக்கிறங்கிறதுனால இதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுல அவரும் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டார், விஜய் சேதுபதியும் கொஞ்சம் டெம்ப்டாவே அதை நிறைய நேரம் வந்து அந்த விஷயத்த விவாதிச்சிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அருணுக்கு அந்த ஒரு தரப்புல ஒரு தன் பக்கம் உள்ள நியாயம், மக்கள் பக்கத்துல உள்ள ஒரு நியாயம் அப்படிங்கறத வந்து தெளிவா எடுத்து வச்சாரு விஜய் சேதுபதி. அதாவது இத்தனை வாரத்துல இல்லாத ஒரு விஷயம் இந்த வாரத்துல வந்து கொஞ்சம் என்ன சொல்றது நல்லாவே பேசினாருன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா ஒரு நியாயம் பக்கம் நம்ம நிக்கணும், அவர் பேசுனது தப்பு தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து விஜய் சேதுபதி சூப்பரா எடுத்து வச்சார். 2வது நாள்ல பாத்தீங்கன்னா வந்த உடனே எல்லா விஷயத்தையும் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கேப்டன் விஷயத்த கேட்டலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தார். கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித். ஆனா ரஞ்சித் அந்த கேப்டன் வேலையை செஞ்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் கேப்டன் வேலையவே செய்யல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒவ்வொருத்தரா சொல்ல வரும்போது இல்ல சார் இந்த வாரத்துல 10வது வாரத்துல கேப்டன் இருக்க மாதிரியே தெரியல, அவர் முதல் நாள் வந்து கேப்டனா அசைன் பண்ணதோட சரி அப்படி ஒரு விஷயமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. முத்துக்குமார் சொல்லும் போது அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னார். என்ன சொன்னா, சார் அவர் பயப்படுறாரு சார், 60 நாள் வரைக்கும் சிறப்பா நடிச்சிட்டாரு, தான் உள்ள அன்பு பாசம்னு சொல்லி நடிச்சிட்டாரு, இப்போ போய் திடீர்னு கோவப்பட்டா அது செட் ஆகுமோ, நம்ம வந்து இது வரைக்கும் நடிச்சது வெளிப்பட்டுருமோ, அதாவது தன்னோட புட்டு வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல அவர் இருக்கிறார் சார், பாவம் சார் அப்படிங்கிறதுல தான் சார் அந்த முட்டையெல்லாம் கூட நாங்க எடுக்கல அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் சொன்னார். இந்த விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி வந்து செம்மையா சுட்டி காட்டினார். சார்
நீங்க அந்த வண்டி சைக்கிள் ஓட்டுனீங்களா, ஓட்டும் போது ஒன்று சொன்னீங்க இல்லையா, சௌந்தர்யா மூசில பேட்ச் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது எது? அது ஒரிஜினல் ரஞ்சித்தா வேற ரஞ்சித்தா அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு கோபம் வருது. அதே மாதிரி ராணுவ கை காட்டி என்ன ராணுவம்னு சவுண்டா சொல்றீங்க, இப்படியெல்லாம் நான் பேச முடியுமா அப்படின்னு வேற சொல்றீங்க. ஆக உங்களுக்கு கோபம் வருது. அந்த உண்மையான முகத்தை ஏன் வெளிக்காட்ட மறுக்கிறீங்க? இவ்வளவு நாள் காட்ட இனிமேயாச்சும் காட்டலாமே அப்படிங்கிற மாதிரியான விஜய் சேதுபதி வந்து செமையா சுட்டி காட்டினாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ரஞ்சித் உட்கார்ந்து ராணுவட்ட தான் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சரியா தான் சொல்றாரு. தான் வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு அறிவுரை தான் சொல்றாரு. சரி அது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னை உணர்ந்ததா ரஞ்சித் வந்து நினைச்சாரு. முத்துக்குமார்ட்ட அதே உரையாடல் வந்துச்சு. இங்க பாருங்க, இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் டாஸ்க் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வெளியேற்றம் படலம் தான் நடக்கும். அதனால நீங்க வந்து இப்பயாவது விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் வந்து ரஞ்சித்துக்கு சொன்னார். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எப்படி நடக்கும் அப்படிங்கறதே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவர் வந்து டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, சரி இந்த வாரத்துல ஒருத்தர் வெளியேற்றலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளா வந்து சேவ் பண்ணிட்டு கடைசியா ஒரு 2 பேர் நிக்க வச்சார். அந்த 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா புதிய பறவைகளோட காதல் ஜோடிகள் தர்சிகாவும் விஷாலும். அவங்களுக்கே 2 பேரை உட்கார வச்ச உடனே புரிஞ்சிருக்கும். வெளியில ஆடியன்ஸ்ட கேக்குறாரு யார வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி தர்சிகாவையும் விஷாலையும் தான் சொன்னாங்க. விஜய் சேதுபதி சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, உங்களுக்கு அவங்க 2 பேர் மேல காண்டு, அதனால நீங்க அவங்க 2 பேரை சொல்றீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த 2 பேர் இருக்கும்போது சரி யார் இவங்கள வெளியேறுவாங்க அப்படின்னு கேட்டபோது ஒரு ஆளா 2 ஆளா மட்டும்தான் விஷால சொன்னாங்க. மிச்சம் எல்லாருமே தர்சிகாவை சொன்னாங்க. தர்சிகாவை சொல்லி அதுக்கான காரணத்தையும் சரியா வச்சாங்க. அவங்க முதல்ல ஒரு 4 வாரம் தான் சார் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளையாடவே இல்லை சார். தர்சிகாவும் ஒரு இடத்துல எல்லாம் ஒத்துக்குச்சு. 70வது நாள்ல அவங்க வரும்போது பிக் பாஸ்ல அவங்களுக்கான பிறந்த நாள் கொண்டாடும் போது எப்படி பிக் பாஸ்ல பிறந்த நாள் கொண்டாடின்னு நினைச்சேன், அது எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆக அவங்க வந்த நோக்கம் நிறைவேறின மாதிரியான ஒரு ஃபீலை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆக ஒரு காதல் படலம் வந்து இந்த எபிசோட்ல முடிவடைந்துச்சு. இங்க காதல் கத்திரிக்காய்க்கெல்லாம் வர்ற 5 வாரத்துல இடம் இல்ல. யார் யார் முட்டிக்க போறா அப்படிங்கறத பார்க்கலாம். 5 வாரம் அப்படிங்கறதுனால விஜய் சேதுபதி ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து ஆலோசனை சொல்லலாம். இல்ல உங்களுக்கு எது பதட்டமா இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க, இல்ல எது இருந்தா நான் எங்களால முடிஞ்ச தீர்வை பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜெப்ரியை கூப்பிட்டோன்னே ஜெப்ரி வந்து நெஞ்ச பிடிச்சிட்டே இருந்தார். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னா. வெளியில வந்த உடனே என்னோட கடனை தான் அடைக்கணும், அதுதான் சார் பெரிய இருக்கு, அதெல்லாம் இதை விட சிறப்பான உனக்கு பேர் இருக்கு, நீ வெளியில வந்து சிறப்பா உனக்கான எல்லா வேலையும் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரிக்கு சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்ல ஒரு ஆலோசனை சொன்னாரு. இதுல கடைசியா டீல்ல விட்டது வந்து சௌந்தர்யாவை தான். சௌந்தர்யா வந்து சரி சொல்லுங்க அப்படின்னு சிரிச்சுட்டே இருந்துச்சு. சரி என்ன செய்ய போறேன், இல்ல சார் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியால சிரிப்பை தாங்க முடியல. இல்லம்மா அடுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு. இல்ல சார் என்ன பத்தி இங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. இல்லம்மா உனக்கு நல்ல பேர் இருக்கு, நீ வந்து உன்னோட பிரேம க்ளோஸ் அப்ல காட்டினாலே பயங்கரமா எல்லாருமே சிரிக்கிறாங்க, உனக்கு நிறைய ரசிகர் பட்டாளம் இருக்கு, அதை நீங்க வெளியில வந்தாலே புரிஞ்சுக்கலாம். என்ன இன்னும் கொஞ்சம் இண்டிவிஜுவலா விளையாடுங்க, தனிப்பட்ட முறையில் விளையாடுங்க. அந்த குரூப் சேர்க்கறத விட்டுட்டு உங்களுக்கு இந்த 5 வாரத்துல தான் அந்த வாய்ப்பு இருக்கு, அதை காட்டினீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபைனல் லிஸ்ட்டுக்கு யார் வருவா அந்த டாப் 5க்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதை ஒரு 5 பேர் சொல்லி வைப்போம். அது நடக்குதா நடக்கலையான்னு அப்படின்னு பார்த்துக்கலாம். முத்துக்குமரன், மஞ்சுரி, தீபக், அருண், ஜாக்குலின் இவங்க 5 பேர் வரலாம் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. அஞ்சிதா, சௌந்தர்யா இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த 5 வாரத்துல அவங்க முண்டி அடிச்சு போட்டி போட்டா இந்த 5ல ஒரு மாற்றங்கள் வரலாம். அடுத்த வாரம் என்ன நடக்கு அப்படிங்கறத அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.